எழுதுதல் எளிது. அதுதான் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய ஒரு தலைப்பு. அந்த தலைப்பில் மிக எளிதாக வெண்பாவை எழுதுவது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சொற்கள் அப்படின்னு வரும்போது நிறைய சொற்கள் நமக்கு இருக்கு. இந்த சொற்கள் அனைத்தையும் ஒன்றாக்கி ஒரு மாலையாக தொடுப்பது என்ற ஒரு வேலைதான் இந்த யாப்புக்குள்ளார சொற்களை கொண்டு வருவது. இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை, மிக மிக எளிமையான ஒரு செய்தி தான். இப்போ இப்போ குழந்தைகள் கையில் பேட் எடுத்துக்கிட்டு தெருவில் எல்லாம் கிரிக்கெட் விளையாடுறத நம்ம பார்ப்போம். பார்க்கும்போது அவங்கெல்லாம் ஏதோ விளையாடுறாங்களா அப்படின்னா இல்லை, அவங்க அதற்கான விதிமுறைகளை தெரிந்து வைத்து கொண்டு ஆடுகிறார்கள். அந்த கிரவுண்டு தான் அவங்களோட அந்த உண்மையான இது இல்லையே தவிர, மற்றபடி அந்த விதிமுறைகள் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குது. எல்லாவற்றுக்கும் விதிமுறைகள் என்பது இருந்து கொண்டே தான் இருக்கு. ஆனால் அது ஒரு விதி என்பது நமக்கு தெரியறதில்ல. அது ஒரு சூத்திரம், அது ஒரு விதி, அது ஒரு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம தெரியாமலே தான் இருக்கிறோமே தவிர, மற்றபடி அது ஒன்றும் அவ்வளவு ஒரு கஷ்டமான ஒன்று அப்படிங்கிறது கிடையாது. இப்போ நாட்டியம் கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு சில விதிமுறைகள் வச்சுருக்காங்க. கவிதைகள் எழுதும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ இந்த யாப்புக்குள்ளார வராமல் இருக்கக்கூடிய கவிதைகளை எழுதக்கூடியவர்கள் மிக மிக அதிகமாக இருக்கிறார்கள். ஏன்னா எதுகை மோனை மட்டும் சரியாக இருந்தால் போதும், உறைவீச்சு சரியாக இருந்தால் போதும், இந்த இலக்கணத்துக்குள்ளார நாம் என்னத்துக்கு போய் மாட்டிக்கொண்டு அது பிழையாக போய்விட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு கவலையில் நிறைய பேர் அதை பார்ப்பது இல்லை, அது உள்ளார நுழையிறதில்ல. நுழைஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னம்னா, அட இதுதானா, இவ்வளவு தானா, இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லையா, நம்ம இத்தனை காலம் பயந்துக்கிட்டே இருந்தோமே. இந்த குழந்தைங்கள பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடும்போது கத்து கத்துன்னு கத்துவாங்க, போகவே மாட்டாங்க. ஆனால் கொண்டு போய் அங்கே விட்டுட்டோம், அது அவங்களுக்கு பிடிச்சிட்டுது அப்படின்னா அதுக்கப்புறம் எப்போவுமே பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு விரும்புவாங்க. அந்த மாதிரி தான் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த வெண்பா அப்படிங்கிறது அதுதான். அதை ஒரு மாலையாக தொடுக்க போகிறோம். எல்லாம் உதிர்ந்து கிடக்கக்கூடிய சொற்களை ஒரு ஒழுங்கு முறைக்கு கொண்டு வரக்கூடியது மட்டும்தான் நாம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். அதை மட்டும்தான் நம்ம செய்ய போகிறோம். அது ஒன்றும் ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம 1ஆம் வகுப்பு படிக்கும்போது எழுத்துக்களை எழுத தொடங்குறோம். ஆனால் அதுக்கு முன்னால், அந்த எழுத்துகள் தொடங்குவதற்கு முன்னாலேயே வீட்டில் ஒரு குழந்தைய நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 மாத குழந்தையிலேருந்து அந்த குழந்தையோட பேச ஆரம்பிப்போம். அப்போ அந்த குழந்தைங்க என்ன பண்ணுது, புரியல அப்படிங்கிறது இல்லை, கொஞ்ச காலத்தில் அது புரிஞ்சுக்க தொடங்கிடுது. அதுக்கப்புறம் அது ஏகப்பட்ட சொற்களை கற்றுக்கொள்கிறது. என்ன மொழியில் சொன்னாலும் அந்த குழந்தை திரும்ப திரும்ப பழகும்போது அந்த சொற்களினுடைய பொருள் அனைத்துமே அந்த குழந்தைக்கு புரிந்து விடுகிறது. இப்போ அந்த குழந்தையின் கைகளிலே ஏராளமான சொற்கள் இருக்கின்றன. அந்த சொற்களை தூக்கி கொண்டு தான் அது பள்ளிக்கூடம் போகுது. என்ன பேசினாலும் அதுக்கு பொருள் புரியும். அந்த சொற்களை எடுத்துக்கொண்டு போவது மாதிரி நாம் இத்தனை ஆண்டு காலம் நாம் சேமித்த சொற்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கின்றன. இன்னொன்று நாம் சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய மொழி, நம்முடைய பாரம்பரியம், இன்றைக்கு சொல்றாங்க சிகைக்கொற்றன் அப்படிங்கிற சொல்லை எகிப்தில் எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தமிழ் என்பது எளிய மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்குது. அந்த எளிய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்களின் மூலமாக மட்டுமே தமிழினுடைய தொன்மையை அறிய முடிகிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம் மிகப்பெரிய பாரம்பரியம் உடையவர்கள். அது கொஞ்சம் கூட இடையிலே அழிந்து விடாமல், அருந்து விடாமல் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு வருகிறது. அன்றைக்கு எழுதிய வள்ளுவரின் திருக்குறள் இன்றைக்கும் நமக்கு பொருள் புரிகிறது, உரை இல்லாமல். இப்போ கற்க கசடர கற்பவை அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் நமக்கு விளக்கம் கொடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த சொற்கள் எல்லாம் 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த சொற்கள் இன்றைக்கும் பொருள் புரிகின்றன அப்படின்னா அது வழக்கிலே இருந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது தான் பொருள். இப்படி இந்த குழந்தை பள்ளிக்கூடம் போன உடனே எழுத்தை நாம் அதுக்கு அறிமுகம் செய்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் அது எழுத்தை கற்றுக்கொள்கிறது. அதன் பிறகு அந்த எழுத்துக்களை எப்படி அமைக்க வேண்டும் அப்படின்னு அதுக்கு நாம் சொற்களை கற்றுக் கொடுக்குறோம்.
இப்படியே அந்த எழுத்தையும் சொற்களையும் அது கற்றுக்கொண்ட உடனேயே நாம் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்புலேயே ஆத்திசூடி, கொன்றைவேந்தன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாடல்களை அறிமுகப்படுத்தி விடுகிறோம் அந்த குழந்தைக்கு. அப்போ அந்த பாடல் அதுக்கு அறிமுகமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், எழுத்தை சொல்லி கொடுக்குறோம், சொல்ல சொல்லி கொடுக்குறோம். அதுக்கு அப்புறம் நம்ம வரும்போது அந்த எழுத்தினுடைய அழகு அணி இலக்கணத்தை நாம் சொல்லி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் இவ்வளவையும் தெரிந்து வைத்து கொண்ட அந்த குழந்தை எப்படி செய்யுள் எழுத வேண்டும் அப்படிங்கிறத நாம் யாப்பு அறிமுகம் அப்படிங்கிறத 8வது 9வது 10வது வகுப்பிலேயே நம்ம சொல்லி கொடுத்துறோம். அந்த 3 வகுப்புகளிலேயே அந்த குழந்தை முதலிலே அது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு யாப்பு என்ன என்றால் வெண்பாதான். அந்த வெண்பாவை தான் அந்த குழந்தைகள் முதலிலே கற்றுக்கொள்கிறார்கள். அதனால நம்முடைய தமிழ் பாடங்களை பொறுத்த வரைக்கும், வகுப்புகளை பொறுத்த வரைக்கும், தமிழிலே நம்ம இறுதித் தேர்வு முடித்துவிட்டு வரும்போதே நாம எல்லோரும் யாப்பு எழுதுவதற்கு தயாரானவர்களாகத்தான் இருக்கோம். ஆனா அது நமக்கு தெரியல. நமக்கு தெரியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியலையே தவிர, நமக்கு அது தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோமே தவிர, அது நமக்கு தெரியுங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா மிக அருமையாக நாம வெண்பாவை எழுதிட முடியும். அது மட்டும் இல்லாம இந்த எழுத்து அப்படிங்கிறது, இந்த எழுந்து வருவது தான் எழுத்து. இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய காற்று என்ன பண்ணுது, அப்படியே மெல்ல எழுந்து அந்த உணர்வுகளை சுமந்து கொண்டு வெளியில வருது. அதனால அது எழுத்தாகிறது. இப்படி வெளியில வந்த உடனேயே அது என்ன பண்ணுது, அசைய ஆரம்பிக்குது. இந்த குழந்தை எப்படி உருவான உடனே அசைய தொடங்குகிறதோ அந்த மாதிரி அந்த குழந்தை அசைய ஆரம்பிக்கிறது. அதை தான் நம்ம அசை அப்படின்னு சொல்றோம். அசைன்னா வேற எதுவுமே கிடையாது. எழுந்து வரக்கூடிய எழுத்து அசைய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அது என்ன பண்ணுது, அடி எடுத்து வைக்குது. அதை தான் நாம் என்ன பண்ணுறோம், அந்த அசைக்கு பெயர் வைத்திருக்கிறோம். இப்போ ஒரு நிமிஷம் சார், அந்தமான் சார். ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம். ஷேர் பண்ணிடுங்க சார். நீங்களே பண்ணலாம். நான் பண்ணட்டுமா? நான் பண்ணிடுறேன் சார். சரிங்களா, பண்ணிடுறேன். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரியுதுங்களா? பார்க்குறேன். தெரியுது சார். சரி 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 சரி, நீங்க அப்படியே வந்துருங்க. இப்போ நாம என்ன பண்றோம்னா, இந்த பழமொழிகளை எல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்னா, இதை சாதாரணமா போற போக்குல நம்ம சொல்றோம். ஆக்க பொறுத்தவர் ஆற பொறுப்பதில்லை. இதை நம்ம கொஞ்சம் பொறுமையா இரு அப்படிங்கிறதுக்காக இந்த பழமொழியை பயன்படுத்துறோம். ஆனா இந்த பழமொழியில யாப்பு இருக்கு, இது வெண்பா யாப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியறதில்லை. இது வெண்பாவின் ஒரு வரி தான் இது. இதெல்லாம் நம்ம இயல்பாவே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இக்கரைக்கு அக்கறை பச்சை, இயல்பாவே வெண்பாவின் ஈற்றுச்சீராக அதை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். கற்றது கைமண் அளவு, அதுவும் வெண்பாதான். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், அதுவும் வெண்பாதான். இந்த வெண்பா சொற்களை தான், இந்த வெண்பாவின் அடிகளை தான் நாம சாதாரணமாக இது வெண்பாவின் அடிகள் என்று தெரியாமலேயே இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அவசரம், ஆபத்து, இதெல்லாம் வெண்பாவின் அடிகள் தான். அப்ப இதை பார்க்கும்போது இது இவ்வளோ எளிமையானதா, இதுதானா வெண்பா அப்படிங்கிறது நம்முடைய மனசுக்குள்ளார அது தெரிஞ்சிட்டுது அப்படின்னா வந்துடும். அடுத்தது சார். இப்போ இத்தளத்தில் எல்லாரும் ஒன்றாக கூடிய இன்பமாய் கற்போமே வெண்பா. இது சாதாரணமா நம்ம பேசக்கூடியதாகத்தான் இருக்கு. இதுவும் ஒரு வெண்பாதான். இத்தளத்தில் எல்லோரும் ஒன்றாக கூடிய இன்பமாய் கற்போமே வெண்பா. வெண்பா எழுதுதல் எல்லாருக்கும் வந்திடுமே நன்றாய் உணர்ந்து பயில். இது எல்லாமே வெண்பாதான். நாம் பேசக்கூடியதுல நிறைய நம்ம வெண்பாவை தான் பேசிக்கொண்டு இருக்கிறோம். அதை எடுத்து தேர்ந்து நாம் எடுத்து வைத்து கொண்டால் அது வெண்பா என்பது நமக்கு நன்றாக புரிய ஆரம்பித்து விடும். அடுத்தது சார். இதை நானே நகர்த்த முடியாதா சார்?
சரி. இப்போ நாம என்ன பண்ணோம்னா, எழுத்துகள் அப்படிங்கிறத பத்தி பேசும்போது, எழுத்து அப்படிங்கிறது காற்று உணர்வுகளை ஒன்றாக்கி கொண்டு அப்படியே இந்த உந்திக் கமலத்திலே இருந்து எழுந்து வரக்கூடியது தான் எழுத்து. எழுத்துன்னா எழுந்து வர்றது தான் எழுத்து. உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வுகளை வெளியிலே கொட்டுவதற்காக இந்த மொழி என்பது எழுத்துகளாக உருப்பெற்று வெளியில் வருது. இந்த எழுத்துக்களை நாம் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, 3 வகையாக நம்ம பிரிக்கிறோம். பேசும்போதே நம்ம இயல்பாக பேசும்போது சாதாரணமாக பேசுவோம். இயல்புக்கு மாறாக ஒரு கோபமாக பேசும்போது ஏ அப்படின்னு நீட்டி பேசுவோம். அப்போது நீட்டி பேசும்போது நெடிலாகிறது, குறை அளவோடு பேசும்போது அது அந்த நீட்டத்திலேருந்து குறையும் போது குறிலாக மாறுகிறது. இப்படி தான் நாம் அதை பிரிக்கிறோம். அந்த பிரிக்கும் போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு எழுத்தை உச்சரிப்பதற்கு ஆகக்கூடிய கால அளவை அதுக்கு ஒரு மாத்திரை அப்படின்னு நாம் வச்சுக்கிறோம். இந்த அளவு அப்படிங்கிறது எல்லா இடங்களிலேயும் இருக்குது, எல்லா பொருள்களிலேயும் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற நகம் கூட அளவோடு இருக்கணும், அளவுக்கு அதிகமாக வரக்கூடாது அப்படின்னு ஒரு அளவு வச்சுருக்கோம்ல, எல்லாத்துக்கும் வச்சுருக்கிற மாதிரி இந்த எழுத்துக்களை உச்சரிப்பதற்கு ஒரு அளவுகோல் வைத்திருந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அது ரொம்ப நுட்பமான அளவுகோல். இந்த மாதிரி பிற மொழிகள்லாம் இருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஆனால் அதுக்கு ஆகக்கூடிய அந்த நேரத்தையும் நம்முடைய தமிழர்கள் உருவாக்கி வைத்து அதற்கு ஒரு பெயரும் வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால், எப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் மிக்கதாக நம்முடைய மொழி இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த குரில் அப்படின்னு சொல்லும்போது அ, இ, க, ப அந்த மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, உயிர்மை எழுத்துகள் அதில் குறில் எழுத்து இருக்குது, உயிர் எழுத்து எல்லாத்துலேயும் குறிலும் இருக்குது, நெடிலும் இருக்குது. அந்த மாதிரி இந்த எழுத்துக்களை என்ன பண்ணுறாங்கன்னா, குறில் என்றும் நெடில் என்றும் பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் உயிர்மை எழுத்துகள் அப்படிங்கிறது மேலே புள்ளி வச்ச எழுத்துகள் எல்லாமே உயிர்மை எழுத்துகள் தான். அந்த மாதிரி இக்கு, இங்கு, இச்சு, அது ஒரு 18 எழுத்தும் ஆயுத எழுத்தும் சேர்ந்து உயிர்மை எழுத்து கூட்டல் ஆயுதம் எல்லாமே சேர்ந்து அரை மாத்திரை அளவு வரும். இதையெல்லாம் நம்ம விரிவாக படிக்கும்போது படிச்சுக்கலாம். இப்போ ஓரளவு குறில்னா என்ன, ஒரு மாத்திரை, நெடில்னா என்ன, 2 மாத்திரை அப்படின்னு அந்த மாத்திரை அளவு மட்டும் நாம் தெரிந்து வைத்து கொண்டால் இந்த வெண்பா எழுதுறது இன்னும் எளிதாக இருக்கும். அந்த எப்படி அந்த வெண்பா நடை போடுகிறது, அந்த சொற்கள் அந்த எழுத்துகள் எப்படி அசைகின்றன அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும். அடுத்தது சார், இப்போ இந்த சொற்கள் எழுந்து இப்படி வெளியில் வந்துட்டுது. இப்படி வெளியில் வந்த பிறகு அது உணர்வுகளை கொட்டி ஒன்றை உருவாக்க தயாராகிறது. அப்படி வரும்போது இந்த எழுத்து என்ன பண்ணுது, இப்படி ஒரு கால் இப்படி ஒரு கால், அப்படி 2 காலை வைத்து நடக்க தொடங்குகிறது. அதை தான் நேரசை நிறையசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேரம் இப்படி ஒரு அடி இப்படி ஒரு அடி, அந்த மாதிரி செய்யுளிலே இந்த 2 அசையும் மாறி மாறி என்ன பண்ணும்னா நடக்க ஆரம்பிக்கும். அப்படி அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அங்கே மொழி பிறக்கிறது. அர்த்தமுள்ள வார்த்தைகள் அங்கே தான் தோன்றுது. அது நடக்க ஆரம்பிக்கும் போது தான் தோன்றுகிறது. இப்படி நடக்கும்போது அந்த நடைக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க. எப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா, குரில் தனியாக வரணும். இதை நான் எப்படி சொல்லி தருவேன் என்னோட பிள்ளைகளுக்கு அப்படின்னா, என்னோட ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு எப்படி சொல்லி கொடுப்பேன் அப்படின்னா, இந்த குரில் அப்படிங்கிறதெல்லாம் பெண்கள் அப்படின்னு சொல்லி தருவேன், நெடில் அப்படிங்கிறதெல்லாம் ஆண்கள் அப்படின்னு நான் சொல்லி கொடுப்பேன் பிள்ளைங்களுக்கு. அப்போ இந்த பெண் அப்படிங்கிறவ தனியா இருப்பா, தன் குழந்தையோடு இருப்பா. நிறைய வீடுகளில் ஒரு பெண்ணு அவ குழந்தை, ஒரு ஆண் அவன் குழந்தை. இது மாதிரி தனித்தனியா ஒரு பெண் தன் குழந்தையோடும் ஒரு ஆண் தன் குழந்தையோடும் இருக்கும்போது அது நேரசையாக இருக்கிறது. அதே மாதிரி 2 எழுத்துகள் சேரும்போது ஒரு நிறைவு ஏற்பட்டு விடுகிறது. அதனால அதை நம்ம நிறையசை அப்படின்னு சொல்றோம். அப்போ நேரசை அப்படின்னா
குறில் தனித்து வரணும், க. குறில் ஒற்று சேர்ந்து வரும்போது கல் அப்படின்னு வரும். நெடில் தனியா வரும்போது கா அப்படின்னு வரும். நெடில் ஒற்று இணைந்து வரும்போது கால் அப்படின்னு வரும். இது நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக்காக நேரசை என்றால் க, கல், கா, கால் அப்படின்னு நினைவிலை வைத்துக் கொள்வதற்கு எளிதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் கொடுத்துருக்கிறேன். அடுத்தது நிறையசை அப்படின்னு நாம் சொன்னோம்னா இரண்டு இரண்டு எழுத்துகள் சேர்ந்து வரும்போது ஒரு நிறைவடைகிறது. அந்த மாதிரி அசைந்து வருவதை நாம் நிறையசை அப்படின்னு சொல்றோம். அப்ப இரண்டு குறில் இணைந்து வரும். ஏன்னா தனியா ஒரு இடத்துக்கு போக முடியாது. ஒரு பெண் தனியா ஒரு கடைக்கு போகணும் அப்படின்னா கூட இன்னொரு பெண்ணை கூட்டி கொண்டு போவது போல இந்த இரண்டு குறிலும் இணைந்து போகும். அதே மாதிரி இரண்டு குறிலோடு ஒற்று தன்னோட பிள்ளைங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போகும். குறில் நெடில் இணைந்து போகும். குறில் என்பது ஒரு பெண், நெடில் என்பது ஒரு ஆண், ஒரு குடும்பம். கடா அப்படின்னு சொல்றது குறில் நெடில் இணைந்து ஒரு குடும்பமாக போவார்கள். குறில் நெடில் ஒற்று, ஒரு அந்த ஒற்றுங்கிறத நான் என்ன சொல்வேன்னா குழந்தைகள், அரை டிக்கெட்டு அப்படின்னு நான் சொல்வேன் எப்பயுமே. ஆணுக்குன்னா ரெண்டு டிக்கெட், அந்த அளவுக்கு பலம் பொருந்தியவனாக இருக்கிறான். பெண்ணுன்னா கொஞ்சம் பலம் குறைந்தவளாக இருக்கிறாள். தோற்றத்திலேயும் ஆணை விட பெண் சற்று குறைவாக இருக்கிறாள். ஒரு வீட்டில் திருமணம் முடிஞ்சதுன்னா ஆண் கொஞ்சம் உயரமா இருக்கிறான், பெண் கொஞ்சம் உயரம் குறைவாக இருக்கிறாள். அப்படிதான் நம்ம வச்சிருக்கிறோம். அதனால உயரமா இருக்கிறவன் ஆண், அவனுக்கு ரெண்டு மாத்திரை. அவனை விட கொஞ்சம் கம்மியா இருக்கிற பெண்ணுக்கு ஒரு மாத்திரை. அதை விட கீழே இருக்கிற இந்த குட்டி குழந்தைங்களுக்கு அரை டிக்கெட்டு. அரை டிக்கெட்டு ஒரு நாளும் முழு டிக்கெட்டாக இந்த பகுதியில நாம எடுத்துக்க மாட்டோம். அப்படிங்கிறதுனால இப்படிதான் நான் என்னோட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பேன். அதை திரும்பவும் நினைவுபடுத்தலாம் அப்படின்னு நான் நினைச்சுதான் நிறையசை அப்படின்னா ரெண்டு குறில் இணைந்து கடை அப்படின்னு வரும். குறிலும் நெடிலும் இணைந்து கடா அப்படின்னு வரும். இரு குறிலும் ஒற்றும் சேர்ந்து கடல் அப்படின்னு வரும். குறில் இதை மட்டும் நாம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா க கல், கா கால், நேரசை, கட கடா, கடல் கடாம், நிறையசை அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நம்ம பாடலை எப்படின்னு எழுத்துக்களை பிரிப்பது மிக எளிதாக இருக்கும். அடுத்தது சார். இப்போ என்ன ஆகிறது அப்படின்னா இந்த அசைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இயங்க ஆரம்பிக்கிறது, சீராக நடக்க ஆரம்பிக்கிறது. அப்படி இயங்கும் போது இந்த நேர் நேர் என்று வரும்போது தேமா அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறை நேர் என்று வரும்போது புளிமா அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம் நம்ம. இந்த நேர் நேர் அப்படின்னா அந்த ரெண்டையும் ஒன்னா சேர்த்து தேமா அப்படின்னு வச்சிருக்கோம். நிறை நேர் அப்படின்னா புளிமான்னு வச்சிருக்கோம். இதுக்கு ஏன் இந்த பேர் தான் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த பேர் காலங்காலமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த பேரை நாம சொல்றோம். இதை மாற்றுவதற்கு நமக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதை நாம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எத்தனையோ ஆண்டு காலமாக தொல்காப்பியத்துக்கு முன்னால இருந்ததுல இருந்தே தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அப்படிதான் அழைத்து வந்திருக்கிறார்கள். முன்னோன் நூலின் முடிவு ஒருங்கு ஒத்து பின்னோன் வேண்டும் விகற்பம் கூறின் அது வழிநூலாகும் அப்படின்னு வழிநூலை பத்தி ஒரு இலக்கணம் கொடுத்துருக்காங்க. முன்னோர்கள் போன பாதையிலிருந்து கொஞ்சம் வேண்டுமானால் காலத்துக்கு தகுந்தவாறு மாறிக்கொள்ளலாமே தவிர முற்றும் முழுதுமாய் மாறிக்கொள்வதற்கு நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அதனால இதை அப்படியே தான் படிக்கணும். எப்படி நம்ம வாய்ப்பாடு படிக்கும்போது ஓரெண் ரெண்டு 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 நாலுன்னு எப்படி நாம படிக்கிறோமோ அப்படிதான் இந்த சீர்களை நாம் மனப்பாடம் செய்து வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம் அப்படின்னு நாம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இது மூன்று சீராக வரும்போது நேர் நேர் நேர், அந்த தேமாங்கிறது அப்படியே இருக்கும். மீதி எல்லாத்துலேயும் பாருங்க புளிமா கருவிளம் கூவிளம் அது எல்லாத்தோடையும் காய் சேர்ந்துரும். இந்த மூன்றாவது வரும்போது நேர் நேர் அப்படின்னு வர்றதுனால அது என்ன ஆகுறது அப்படின்னா இந்த பாருங்க இந்த இடத்துல வரும்போது நேர் நேர் நேர்னு அந்த கடைசி சீர் நேராக வரக்கூடிய காரணத்தினால இந்த காய் என்ற ஒன்று வருகிறது. இதை நாம தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டே ரெண்டு சீர் தான் வெண்பாவுக்கு வரும், வேற எதுவுமே வராது. இதை மட்டுமே நாம தெரிந்து வைத்து கொண்டால் வெண்பாவை மிக எளிதாக நாம எழுதலாம்.
இதுல அடிப்படையாக நம்ம எழுதுறது என்னன்னா, இந்த நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நேர் நிறை கூவிளம், நிறை நிறை கருவிளம், இதை மட்டும் அடிப்படையா வச்சுக்கிட்டோம்னா நம்ம காய் சேர்த்து மூன்றா வரும்போது காய் சேர்த்துக்கணும், அவ்வளவுதான். இதுல நிறைய சீர்கள் இருக்கு. நமக்கு அந்த சீர்கள் எல்லாம் வேண்டியதில்லை, இது மட்டுமே இருந்தால் போதுமானது. அதனால நாம இதோட நம்ம வச்சிருக்கோம். அடுத்தது சார், இப்போ ஈற்றுச்சீர். இந்த ஈற்றுச்சீர் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் ஒரு வெண்பா முடிகிறது அப்படின்னா அது முடிந்து விட்டது என்பதை உணர்த்துவதற்காக நாம அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம். எப்படி ஒரு புடவையில ஒரு முந்தானை அப்படிங்கிறது வந்ததுன்னா அந்த புடவையினுடைய அளவு அந்த இது முடிஞ்சு போச்சு, அந்த முந்தானையோட நறுக்கிறது. ஏன்னா தறியில வரும்போது நீளமாக நிறைய புடவைகள் போடுவார்கள். அப்போ ஒரு புடவை முடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக அந்த முந்தானையில் ஒரு நறுக்கு நறுக்கி விடுவார்கள். அந்த மாதிரி தான் இந்த ஈற்றுச்சீர் என்பதும் நாம அமைத்து வைத்துக் கொள்கிறோம். இப்போ இந்த மாதிரி நமக்கு ஈற்றுச்சீர் வந்தால்தான் வெண்பா முடிகிறது அப்படிங்கிறது பொருள். அப்படி வரும் பொழுது அங்க வந்து குற்றியலுகரம் அல்லது முற்றியலுகரம் தானே வர வேண்டும். நீங்க என்னத்துக்கு இப்படி நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்டாங்க. ஆனா காக்கைப்பாடினியார் காலத்துல அவங்க என்ன குறிக்கிறாங்க அப்படின்னா, குற்றியலுகரம் அல்லாமல் முற்றியலுகரம் அல்லாமலும் சொற்கள் வரக்கூடும். அப்போ நாம் இந்த நேர்பு நிறைவு அப்படிங்கிறது எதுக்காக குறிக்கிறோம் அப்படின்னா, இந்த இரண்டு சீர் வரும்போது நாம என்ன பண்றோம், தேமா புளிமான்னு எழுதிவிடக்கூடாது. எழுதிட்டா அந்த செய்யுள் தொடரும் அப்படிங்கிற பொருளை தந்துவிடும். அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நேர்பு நிறைவு என்று தான் நாம் எழுத வேண்டும் அப்படின்னு அந்த ஈற்றுச்சீருக்கு தான் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நம்ம கிருஷ்ணமூர்த்தி சாருக்காக தான் இதை நான் சொன்னேன் இப்போ. சரிங்களா சார்? காக்கைப்பாடினியார் அப்படி ஒரு விளக்கம் ஒன்று அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஈற்றுச்சீர் வந்து குற்றியலுகரம் முற்றியலுகரத்துல தானே வரணும் அப்படின்னா அப்படி இல்லாமலும் வரலாம். ஆனா ஈற்றுச்சீருக்கு பேர் வைக்கணும், ஏன்னா அதோட அந்த பாடல் முடிந்து விட்டது என்பது பொருள். அதனாலதான் நாம அந்த வாய்பாடை வச்சிருக்கோமே தவிர வேற எதற்காகவும் இல்லை அப்படிங்கிறத காக்கைப்பாடினியார் சொல்லியிருக்காங்க அவங்களோட இலக்கண குறிப்புல. அந்த பகுதியை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது எங்களுக்கு அதை வந்து குறிப்பிட்டாங்க. ஏன்னா இப்படிதான் வர்றது சிறப்பு. இப்ப கல்யாணத்துக்கு பட்டுப்புடவை கட்டிக்கிட்டு நகை நட்டு போட்டுக்கிட்டு வர்றது சிறப்பு. போடாம வந்துடுறாங்க, அதனால அவங்கள அனுப்பிட முடியுமா? இலக்கணத்துக்கு பொருந்தி வரும்போது அதை நாம வைத்துக் கொள்ளலாம். அதனாலதான் நாம இப்ப எழுதின அந்த பாடல்களை நீங்க பார்த்திருக்கலாம். திருப்பியும் நீங்க அந்த பாடலுக்கு போங்களேன். ஆ, இன்னும் இன்னும் இதுக்கு முன்னால இருக்கா சார் பாடல் ஏதாவது? இல்ல. சரி, நான் அடுத்தது கொடுக்கும்போது சொல்றேன் உங்களுக்கு. இப்போ அதனால அந்த ஈற்றுச்சீர் நாம எழுதும்போது இந்த மாதிரி நாம எழுதுவதில் தவறில்லை. இப்ப சாருக்கு நல்ல தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் புரிஞ்சுது. இனிமே உங்களுக்கு சந்தேகம் வராது. வந்தா நீங்க காக்கைப்பாடினி யாரோ சொல்லிடுங்க. சரி. ஆமா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களாமே அப்படின்னுட்டு. இப்ப இந்த வெண்பாவுக்கு மட்டும்தான் இந்த ஈற்றுச்சீரை நாம் பயன்படுத்துவோமே தவிர வேறு பாக்கள்லாம் இருக்கு, ஆசிரியப்பா வஞ்சிப்பா கலிப்பா, அந்த பாக்களுக்கெல்லாம் ஈற்றுச்சீர் இது கிடையாது. அது எப்படி வேண்டுமானாலும் வரலாம். இதுக்கு இதுதான் ஈற்றுச்சீராக வர வேண்டும். அடுத்தது சார், இப்போ இந்த வெண்பா பாருங்க. அப்பா பெரியப்பா, அம்மா பெரியம்மா, சித்தப்பா சின்னம்மா வாங்க. இது ஒரு சாதாரணமான ஒரு மிக எளிய ஒரு வெண்பா. இப்ப இந்த வெண்பாவில் பாருங்களேன், அப் ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு குறில், அதாவது நான் சொன்ன மாதிரி நீங்க நினைவுல வச்சுக்கணும். ஒரு குடும்பத்தை நினைவுல கொண்டு வரும்போது நெடிலாக வரும்போது ஆணாக நினைத்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் உயரம் 2 மாத்திரை. பெண்ணாக வரும்போது கொஞ்சம் உயரம் குறைச்ச 1 மாத்திரை. புள்ளி வச்சுக்கிட்டு வரும்போது அது குழந்தை மாதிரி 1/2 மாத்திரை. இதை மட்டும் நீங்க நினைவுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே
அது உங்களுக்கு மனசை விட்டு போகவே போகாது. அதனால அந்த மாதிரி நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்த அ அப்படிங்கிறது குறில். இப் அப்படிங்கிறது வரும்போது ஒரு குறிலும் ஒரு ஒற்றும் வந்திருக்கு, நேரசை. அடுத்தது பா அப்படின்னு வரும்போது அது ஒரு நெடில் தனியாக வந்திருக்கு, அது ஒரு நேரசை. அப்ப நேர் நேர் என்று வரும்போது அது தேமா என்ற ஒரு சீரை பெறுகிறது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க. இப்ப இதுல இன்னொன்று என்ன அப்படின்னா, முக்கியமானது நாம எழுதும்போது ரெண்டு ரெண்டா தான் நம்ம முதல்ல சேர்க்கணும். ஒரு பொருளை எண்ணும்போது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நான் ஸ்கூல்ல இருந்ததுனால நான் சொல்றேன். ஒரு எக்ஸ்கர்ஷன் பிள்ளைங்களை அனுப்புறோம் அப்படின்னா முதல்ல ஒத்த பிள்ளைய அனுப்ப மாட்டோம். ரெண்டு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா சேர்த்து தான் அனுப்புவோம். ஏன்னா நீ இவ்வளோ பிடிச்சிக்கோ, நீ இவ்வளோ பிடிச்சிக்கோ அப்படின்னு சேர்த்து சேர்த்து அனுப்புவோம். கடைசியா அந்த ஒத்த பிள்ளையா வந்து நிற்கும். அந்த மாதிரி தான் இந்த வெண்பா எழுதும்போது ரெண்டு எழுத்தா எடுத்துக்கிட்டு வரணும். ஒரு எழுத்து எடுக்கக்கூடாது. எப்பதான் அப்போ ஒரு எழுத்து எடுக்கிறது அப்படின்னா, உயரமாக நெடிலாக இருந்தால் மட்டும் ஒரு எழுத்து எடுத்துக்கலாம். மற்றபடி குறிலாக அமையும் போது ரெண்டு எழுத்தா தான் நாம எடுத்துக்கணும். ஒற்றை எழுத்து வந்துருது. அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னா, அது ஒரு குழந்தை, அதை தனியா விட்டுற முடியாது. முன்னால அந்த ரெண்டு பேரோட சேர்த்துக்கணும் அவங்கள. அதையும் நாம நினைவுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு இன்னும் எளிமையாக இருக்கும். இப்ப இதுல பாருங்க, பெரி அப்படின்னு ரெண்டு எழுத்தா தான் எடுக்கணும். அப்ப பெரி ஒரு குறில் ஒரு குறில், அப்ப ரெண்டு குறில் வரும்போது அங்க நிறையசை வந்து விடுகிறது. அடுத்தது ய இப் யப், அப்ப அங்க நேரசை வருது. பா நெடில் வருது, ஒரு நேரசை வருகிறது. அப்ப இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா, பெரி அப்படிங்கும்போது புலி, யப் மா பா காய், அப்போ புலி மாங் காய் அப்படின்னு வந்துடும். அடுத்தது அதே மாதிரி அம், அதோட நாம பிரிச்சுக்கணும். அப்போ ஒரு குறிலும் ஒரு ஒற்றும். இந்த ஒற்றுங்கிறது தான் குழந்தை. அம்மா ஒரு குறியில் என்ன பண்ணுது, அதை தனியா விட்டுறக்கூடாது. விட்டுட்டு அது எங்கேயாவது போயிடும். நம்ம முன் பார்வையிலேயே இருக்கணும் அது. அதனால வர்றவங்க தனக்கு முன்னாலேயே பிடிச்சிக்கிட்டு போற மாதிரி இருக்கணும். முன்னால போறவங்க பின்னால அந்த இதை அனுப்பிட்டா இது எங்கேயாவது காணா போயிடும். அதனால முன்னால போறதோட நம்ம இந்த ஒற்று புள்ளி எழுத்துக்களை சேர்க்கக்கூடாது. இதை நான் பிள்ளைங்களுக்கு புள்ளி எழுத்துன்னு சொல்லி கொடுத்தாதான் புரியுங்கிறதுனால நான் புள்ளி எழுத்துன்னு சொல்லி தருவேன். இங்கே நாம மெய்யெழுத்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இப்ப இப்படிதான் நம்ம பிரிக்கணும். அப்ப அம் அப்படின்னு வரும்போது என்ன வரும் அப்படின்னா நேரசை. மா அப்படின்னு வரும்போது நேரசை, ஒரு நெடில் தனித்து வருகிறது, ஒரு குறிலும் ஒற்றும் தனித்து வருகிறது. அப்போ நேர் நேர் அப்படின்னு வரும்போது தேமா அப்படின்னு வந்துடும். அடுத்தது அதே மாதிரி பாருங்க, பெரி அது தனியா பிரிச்சிடணும். எம் தனியா பிரிக்கணும். மா தனியா பிரிக்கணும். அப்போ இங்க என்ன வருது, புளி மாங் காய் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது கீழே சித்தப்பா. அப்ப அடுத்தது என்ன ஆகும் அப்படின்னா சித், ஒரு குறிலும் ஒரு புள்ளி எழுத்து, ஒரு அம்மாவும் ஒரு பாப்பாவும். அடுத்ததும் அதே மாதிரி தப், ஒரு குறிலும் ஒரு புள்ளி எழுத்தும், ஒரு அம்மாவும் ஒரு குட்டி பாப்பாவும். பா நெடில் தனியா போயிடுச்சு. இப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா சித் நேர், தப் நேர், பா நேர், சித் தப் பா. அப்ப என்ன ஆகுறது அப்படின்னா தே மாங் காய் அப்படின்னு வருது. அதே மாதிரி தான் சின் நம் மா அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். அப்படி பிரிக்கும்போது தே நேர் நேர் நேர், நேர் 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 தேமாங்காய் அப்படின்னு பிரிச்சிடணும். அடுத்தது வாங்க. அப்ப இங்க என்ன வரும், வாங் நேர் வந்துடும். நேர் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு நேர் வருது, அதை நேர்னு எழுதாம பூ போட்டு நேர்பு அப்படின்னு எழுதணும். அப்ப அந்த இடத்துல நேர்பு என்ற ஈற்றசையை பெற்று வருகிறது. இதை தான் நாம என்ன சொல்றோம்னா, இந்த வாயை அசைக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்
அப்படிதான் அசைப்போம். ஒரு வாயை எத்தனை முறை அசைக்கிறோமோ அத்தனை சீர் வரும். இப்ப நம்ம சொல்லி பார்த்தோம்னா அப் பா ரெண்டே ரெண்டு அசை வரும். பெரி எப் பா வரும். இந்த மாதிரி நாம அசைக்கும் போது எத்தனை தடவை வாயை திறக்கிறோம் மூடுறோம் அப்படிங்கிறத வச்சுதான் அசை அப்படிங்கிறது அமைகிறது. இதை நம்ம சிலபல்ஸ் அப்படின்னு இப்ப என்ன சொல்றாங்கன்னா, எத்தனை சிலபல்ஸ் இருக்கு அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லி பார்க்குற மாதிரி தான் இதெல்லாம் சிலபல்ஸ் தான் இது. இந்த மாதிரி நாம எழுத்துக்களை உச்சரிக்கும் போது, சொற்களை உச்சரிக்கும் போது எத்தனை முறை அசைக்கிறோம் அந்த வாயை அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதே மாதிரி தான் அடுத்தது கூட அன் நா உம் 3 தடவை நம்ம அசைக்கிறோம். அன் நா உம் அப்படின்னு பொறுமையா பார்த்தா தான் நமக்கு தெரியும். இல்லைன்னா அண்ணாவும் இதுல எங்கெங்க இருக்கு அசை, ஒரே தடவையா தானே சொல்றோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அப்படி இல்லை. நம்ம இந்த யாப்பு எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம அதை கவனிச்சோம்னா மிக மிக எளிமையா புரிஞ்சிரும். அன் நா உம் நேர் 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 தே மாங்காய் அந்த வார்த்தையிலே உங்களுக்கு தெரியும். இப்போ சில சமயங்கள்ல நமக்கு இந்த தேமா புளிமா கருவிளம் கூவிளம் மட்டும் தெரியும். ஆனா இதை எந்த இடத்துல போடுறது அப்படின்னு தெரியாது. இப்ப இந்த தேமாவை பிரிச்சோம் அப்படின்னா நேர் நேர் வந்துடும். புளிமாவை பிரிச்சோம்னா நிறை நேர் வந்துடும். இப்ப இங்க நேர் நேர் போட்டுட்டு அங்க இருக்கிறத தூக்கிட்டு வந்து கூட இங்க நம்ம போட்டுக்கலாம். அதுவும் நமக்கு மிக எளிதாகவும் இருக்கும். அதே மாதிரி அக் கா உம் நேர் 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 தே மாங்காய் அந்த சொல்லும் போதே நமக்கு அதே அந்த ஓசை வருது பாருங்க. அக் கா உம் நேர் 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 தே மாங்காய் அப்படின்னு வந்துடும். அடுத்தது பாருங்க மா மா உம் அப்போ நேர் 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 தே மாங்காய் அப்படின்னு வந்துடுது. அடுத்தது மா மியும். அப்ப அந்த இடத்துல பாருங்க மா மியும் அப்படின்னு அந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு ஓசை தருகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னா கூ விளம் நேர் நிறை கூ விளம் அப்படின்னு வந்துடும். அந்த மாமியும் அப்படிங்கிறது கூ விளம். அடுத்தது வெண்பா அதையும் நம்ம வெண்பா அப்படின்னு பிரிக்கும்போது நேர் நேர் அப்படின்னு பிரிச்சிருவோம். அப்ப நேர் நேர் தே மா அப்படின்னு பிரிச்சிருவோம் நம்ம அதை. அடுத்தது பாருங்க எழு தலாம். அப்போ எழு தலாம். அப்ப எழுங்கும் போது 2 குறில் சேர்ந்து வந்திருக்கு. அப்ப 2 குறில்னா என்ன வரும்? நிறையசை. 2 2ஆ இருக்கிறது நிறைவானது அப்படிங்கிற ஒரு பொருள் எப்பவுமே நம்ம நினைவுல வச்சுக்கணும். ஒரு குடும்பம்னா ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தை நிறைவா இருக்கு. ஒரு அம்மா பொண்ணு நிறைவா இருக்கு. அந்த மாதிரி தான் எழு நிறையசை, தலாம் நிறையசை. அப்போ நிறை நிறை கரு விளம் அந்த வாய்பாடே நமக்கு சொல்லி கொடுத்துரும். நிறை நிறை கரு விளம். அடுத்தது நன்றாய். அப்ப அங்க நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா நேர் பூ அப்படிதான் எழுதணுமே தவிர அங்க எழுதின தேமாவை தூக்கிட்டு வந்து இங்க போட்டுட்டோம் அப்படின்னா அது வெண்பா முடியல அப்படிங்கிற பொருள் வந்துடும். ஈற்றுச்சீர் வரும்போது அதை முடிச்சிட்டோங்கிற அடையாளமாக முந்தானைங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். முந்தானையா நறுக்கிறது அது அதோட அந்த வெண்பா முடிந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு நேர் பூ அப்படின்னு முடிச்சிடணும். அதுக்கு கா சு நேர் பூ கா சு அப்படின்னு முடிச்சிடணும். இப்படிதான் அந்த ஓசை நயம் இந்த வெண்பாவில அப்படியே அமைஞ்சிருக்கும். இந்த ஓசை அந்த எழுத்து அந்த அமைப்பு அந்த 3ஐயும் நாம பார்க்கும்போது வெண்பா எழுதுதல் என்பது மிக மிக எளிதானது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரிய ஆரம்பிக்கும். இப்ப இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு புரிஞ்சிருக்குதான்னு எனக்கு தெரியலையே. இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த அப்பா அப்படிங்கிற ஒரு சொல் தனியா நிக்குது, பெரியப்பா அப்படிங்கிற ஒரு சொல் தனியா நிக்குது.
இப்போ ஒன்று பின்னால ஒன்று நாம எழுதியிருந்தா கூட தனித்தனியா நிக்குது. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா சேர்த்து கட்டணும். கட்டுனாதான் அது அப்படியே நிற்கும். அதுக்கு பேரு அது மானசீகமாக அதை எல்லாத்தையுமே நம்ம கட்டி வைப்பது அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அந்த மாதிரி இந்த வெண்பாவை எப்படி கட்டி வைப்பது, இந்த சீர்களை எப்படி கட்டி வைப்பது அப்படின்னு பார்த்தா, இப்போ நாம ஒரு துணி தைக்கிறோம் அப்படின்னு சொன்னா சாதாரண நூலை போட்டு துணியை தச்சிடலாம். இப்போ நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஒரு கிழிசல் வந்துருச்சு அப்படின்னா ஊசி நூலை போட்டு தைக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. அதற்கான பொருளை போட்டு தான் அதை தைக்கணும். அப்பதான் இன்ஃபெக்ஷன் ஆகாம அது ஒழுங்கா இருக்கும். அந்த மாதிரி வெண்பாவுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கணும் அப்படின்னா அதுக்கான தலையை வைத்து கட்ட வேண்டும், ஒன்றோடு ஒன்று சேர்த்து பொருத்தணும். அப்ப அந்த மாதிரி பொருத்தக்கூடிய தலை அப்படின்னா என்ன அப்படின்னா வெண்தலை அப்படின்னு பேர் அதுக்கு. அதை நம்ம என்ன சொல்லுவோம், வெண்டலை அப்படின்னா அந்த புணர்ச்சி விதிப்படி வெண்மை கூட்டல் தலை வெண்தலை. அந்த மை இந்த பண்பு பெயர் புணர்ச்சி எல்லாம் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டான்னு நான் நினைக்கிறேன். அந்த வெண்தலை அப்படிங்கிறத வெண்டலை அப்படின்னு சொல்லுவோம். அந்த வெண்டலை அப்படிங்கிறது ரெண்டு வகையா இந்த வெண்பாவுக்கு பயன்படுத்துவோம். இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு ரெண்டு தலைகள் இருக்கு. இந்த ரெண்டு தலைகள்ல இந்த இப்போ நம்ம படிக்கும்போது தேமா புளிமா கருவிளம் கூவிளம் அப்படின்னு நம்ம படித்ததுக்கு ஈரசை அப்படின்னு பேர். அதுக்கு ஈரசை சீர் அப்படின்னு பேர். அந்த ஈரசை சீர்கள் வரும்போதெல்லாம் இயற்சீர் வெண்டலை தான் வரும். மூவசை சீர்கள் வரும்போதெல்லாம் வெண்சீர் வெண்டலை வரும் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த இடத்துல பார்த்தோம்னா தேமா புளிமாங்காய் இந்த இடத்துல இங்கே இந்த இடத்துல ஒரு இரண்டு சீர்கள் இருக்கு. இது ஈரசை சீர் தேமா அப்படிங்கிறது. இந்த சீரை இதோட சேர்த்து கட்டுறோம். இப்போ இந்த ஈரசை சீரை தான் இதோட கட்டுறோம். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா இயற்சீர் வெண்டலை வரும். ஏன்னா இந்த நேருக்கும் பக்கத்தில் நிறை தான் வரணும். இந்த இந்த ஈரசை சீரில் மாச்சீர்னு பேர் இதுக்கு. இந்த மாவுக்கும் பக்கத்தில் நிறை வரணும். அப்படி வந்ததுன்னா அதுக்கு இயற்சீர் வெண்டலை அப்படின்னு பேர். அடுத்தது இந்த காய் வருது பாருங்க, புளிமாங்காய். இந்த காய்க்கு நேர்ல முடியுது. இந்த காய்ச்சீர் இந்த நேரோட சேர்த்து கட்டப்படுகிறது. அப்ப இந்த இடத்துல வரக்கூடிய தலைக்கு வெண்சீர் வெண்டலை அப்படின்னு பேர். இங்க வரும்போது இயற்சீர் வெண்டலை, இங்க வரும்போது வெண்சீர் வெண்டலை. அடுத்தது திருப்பியும் இங்க மாமுன் நிறை வந்திருக்கு. மாமுன் நிறை வந்தா இயற்சீர் வெண்டலை அப்படிங்கிறத நாம நினைவில் வச்சுக்கணும். இப்ப இந்த சீரையும் கொண்டு கட்டணும். இந்த பெரியம்மாங்கிற சொல்லையும் சித்தப்பாங்கிற சொல்லையும் கொண்டு கட்டணும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இங்க காய்ச்சீர் இருக்கு, இங்க என்ன பண்ணுது அப்படின்னா இங்க தேமாங்காய், இங்கேயும் அதான் வருது. அப்ப காய் முன் நேர் வந்ததுன்னா இங்க என்ன தலை இருக்கு அப்படின்னா வெண்சீர் வெண்டலை அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இங்கேயும் காய்ச்சீர் சித்தப்பா, நேர் 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 தேமாங்காய். அப்போ இந்த காய் அப்படிங்கிறதுக்கு முன்னால நேர் அப்படிங்கிறது வருது. அப்ப காய் முன் நேர் வரும்போது இங்கேயும் 3 சீர் இருக்கு, இங்கேயும் 3 சீர் இருக்கு. 3 சீர் வந்தாலே பக்கத்துல நம்மளா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வெண்சீர் வெண்டலைன்னு எழுதிடலாம். அதே மாதிரி 2 சீர் இருக்கிற இடத்துல வந்ததுன்னா நம்மளா கண்ணை மூடிட்டு இயற்சீர் வெண்டலை அப்படின்னு எழுதிடலாம். அதனால இது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த சின்னம்மா இதுக்கு முன்னாலையும் இந்த நேர் காய்ச்சீர் முன் நேர் வந்திருக்கு, இங்கேயும் வெண்சீர் வெண்டலை. அப்ப இங்க இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை. வெண்டலைன்னா வெண்தலை அப்படின்னு பேரு. இங்கேயும் வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை அப்படின்னு இந்த
வெண்தலையை பெற்று இந்த வெண்பா வந்து முற்று பெறுகிறது அப்படிங்கிறது எளிமையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் கருதுகிறேன். உங்க எல்லாருக்கும் எளிமையாக இருந்ததா இல்லை இன்னும் எளிமைப்படுத்தணுமா அப்படின்னு கொஞ்சம் யாராவது நீங்க என்னோட பேசுனீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் அதை புரிந்து கொள்ள முடியும். இதை விட இன்னும் எளிமையா யாராலையும் சொல்ல முடியாது. ரொம்ப எழுத்துன்றது எழுந்து வருவதுன்றதுல இருந்து அசைந்து வருவது நடந்து வருவது வரைக்கும் இன்னும் கொஞ்சம் இதை என்சீர்மெண்டல இயற்சீர்மெண்டல எல்லாம் இல்லாம சொல்லணும்னா நேர் வந்தா நிறை வரணும், நிறை வந்தா நேர் வரணும். அடுத்தடுத்து ஆனா இந்த அது இரண்டு வந்து சேர்ந்ததுன்னா இந்த வீர மூன்று சைலமா சேர் இருந்தது மட்டும் ஆ, காய் வந்தா நேர் வரணும், அவ்வளவுதான். அவ்வளவுதான் அந்த காய்க்கு ம். வெண்சீர் வென்றலை அதுதான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுமா. இது வரைக்கும் புரிஞ்சுக்கினே வந்த மாதிரியா இருந்தது. ஆ ஒன்றும் இல்லை சார், காய் வந்ததுன்னா பக்கத்தில் வெண்சீர் வெண்தழை போட்டுருணும் சார். ஓ ஓ ஓ இந்த சரிங்க. மாவோ விளமோ வந்துச்சு அப்படின்னா இயற்சீர் வெண்தழை போட்டுருணும், ஓகே அவ்வளோதான். சரி சரி.